ஜெபம் பண்ண கடவும் எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த மற்றும் ஒரு ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இருண்ட நாட்களிலே கிருபையாக கர்த்தாவே இந்த காணொலி காட்சி மூலமாக ஆண்டவரே நாங்கள் சபையர் எல்லாரும் உம்மை ஸ்தோத்திரிக்கவும், உம்மை பாடவும், உம்மை புகழவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இத்தருணத்திலே கூட கர்த்தாவே நாங்கள் கூடி வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் நின்று கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் படிக்க போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியம், ஏறெடுக்க போகிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவாமி, உடைந்த உள்ளங்களோடு கூட ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நாங்கள் வீட்டிலே இருந்து விட்டோமே, ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் கவலைப்படுகிறோமே என்று சொல்லி மனம் கலங்குகிற எங்களுடைய அருமையான சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, சீக்கிரமாக கர்த்தாவே இந்த லாக்டவுன் பீரியட் முடியவும், ஆலயத்திலே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒருமனப்பட்டு உண்மை கூடி துதிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு சாக்கியங்களை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருங்கப்பா. இந்த ஆராதனையை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 253வது பாடலை எழுந்து நின்று பாடுவோம். பாமாலையின் 253. கர்த்தாவே, யுக யுகமாய் எம் துணையாய் நீர், நீர் இன்னும் வருங்காலமாய் என் நம்பிக்கையாவீர். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்கிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள்.
துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெற்றிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பூர்வ காலத்தில் கடவுள் தமது ஜனத்திற்கு அருளிய கற்பனைகளான, உன் ஆண்டவராகிய கடவுள் நானே, என்னை எண்ணி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம். நீ உனக்கு யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் ஆண்டவராகிய கடவுளின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆச்சரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சாதிருப்பாயாக. ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய விசுவாசத்தை எல்லோரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாண மரபின்படி அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே எங்களுக்கு பிறந்தார். பொந்திய பிலாத்து காலத்தில் மரணப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தருளினார். பிரபஞ்சத்துக்கு சர்வ வல்லமையுள்ள கடவுளை பார்த்து வெற்றியார். அவருடைய உயிரோடு மரித்தோரின் மேல் திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒருவருக்கு பரிசுத்தத்தையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கு என்று வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம், அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவினிடத்திற்கு வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்றும் கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசியின் புத்திரர்களில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தலைவலியாய் அக்கறைக்கு போனார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய தினத்திற்கென்று படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாகம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த செகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அதிகமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாகம் வாசித்தாயிட்டு. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த ஒரு கொடூரமான காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஒவ்வொருவரும் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் இறைவனை நாடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மருத்துவமனைகளில் இடமில்லை, வைத்தியசாலைகளில் இடமில்லை, என்ன செய்வதென்று மருந்தில்லை. இப்படிப்பட்டதான் இந்த சூழ்நிலையில் மனிதர்களுக்கு நாட்டில் உள்ள தலைவர்களை கேட்கும்போது எல்லாம் முடிந்து போனது, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, நாட்டிற்கு வருமானம் இல்லை, தனிப்பட்ட மனிதனுடைய வருமானம் குறைந்து வருகிறது, அன்றாடம் பணி செய்யும் வேலையாட்களோ உணவில்லை, இல்லை 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 என்ற சூழ்நிலையிலே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய திருப்பாதத்தை நாம் நம்பி அவருடைய திருப்பாதத்திலே போவோமானால், கிருபை நிறைந்தவராகிய கிறிஸ்து இந்த கிருபையின் காலத்திலே நமக்கு ஒரு நல்ல ஒரு உத்தரவையும் நல்ல ஒரு ஞானத்தையும் அருளை செய்வாராக. இப்பொழுது நாம் துதிப்பாடலுக்காக கடந்து செல்வோம். துதிப்பாடல் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்ற பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். Yeah.
கண்களை மூடி இந்த இடத்திலே தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, எங்களை வழிநடத்துகிற தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பராக்கிரமசாலியே, பராக்கிரமம் வலது கரத்துக்கு தேவனே, நீ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை கடந்து சில நீர்கள் கொடுத்த தருணங்களுக்கு கொடான் ஸ்தோத்திரங்கள். திருக்கரத்தால் எங்களை தாங்கி வழி நடத்துகிற தேவன், திருசித்தம் போல எங்களை நடத்தி எங்களை உங்களுடைய ஆட்சிக்குள்ளே வைத்து உங்களுடைய பரிசுத்தாவின் வளையத்துகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இப்படி நாங்கள் வாசிக்கிற வேத வசனங்கள், பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றும் நாமத்துக்கு பிரிதே இருக்கத்தக்கதாக மாற்றி எழுத வேண்டுகிறோம். துதிகன மைமேலும் முக்கிய செலுத்துகிறோம். அன்பிலானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிற அருமை பிதாவே, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்தாவியாகிய தேவனுமாய்க்க திரியக தேவனுடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அருமையான வேளையிலே இந்த பரிசுத்த நாளில் காலையில் உங்களோடு வேத வசனங்களாக இணைகிறது தேவனுக்கு உகந்த காரியம் இருப்பதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்திலே ஒரு அருமையான சம்பவத்தை நாம் வாசிக்கிட்டோம். எலியா எலிசாவை பற்றின காரியங்கள். இவர்கள் ஒரு 4 இடங்கள் வழியாக கடந்து செல்கிற காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக இணைக்கப்பட தேவன் உதவி செய்வாராக. முதல் அவர்கள் கீழ்காலில் இருந்து அவர்கள் வெளியேறி பெத்தேலுக்கு வந்து பெத்தேலில் இருந்து எரிகோவுக்கு சென்று எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு போகிற ஒரு அனுபவம். ஒருவேளை கில்கால் என்று சொல்லுகிற காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கில்கால் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இணைத்து பார்க்க வேத வசனங்கள் வழியாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கில்காலிலே ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று அருமையான சாமுவேலை நோக்கி ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 8வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், ராஜா வேணும் என்று கேட்கிற பொழுது இந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். அதற்கு அவர் பதிலும் கொடுக்கிறார். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நியாயாதிபதியாக நின்று சாமுவேல் ஆளுகை செய்கிற காரியத்திலே சாமுவேலை மீறி தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த கில்காலில் இந்த காரியங்கள் நடைபெறுகிறதற்கு இது அடிப்படையாக இருக்கிறது. நான் அவர்களை ஆளாதபடிக்கு, தேவன் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லி சாமுவேலிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் கூறுகிறார். பிதாவாகிய தேவன் கூறுகிற காரியத்தின் வாழ்க்கையில் பார்ப்போம். இன்று தேவனை விலக்கி வைத்துவிட்டு கில்காலிலே அன்று சவுலை ராஜாவாக ஏற்படுத்தின காரியங்கள் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை படித்து பார்ப்போம் என்று சொன்னால், சாமுவேல் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டார். இது கில்காலிலே நடந்ததாக வேத வசனம் சொல்கிறது. இந்த கில்காலில் இன்று நமக்கு அநேக காரியங்களை எடுத்து வைத்து ஒருவேளை வேதத்தை வெறுத்து ஜெபிக்கிறதிலே நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறதுனாலே, வேதம் படிக்காதபடிக்கு தடையாய் இருக்கக்கூடிய காரியங்களை வாழ்க்கையில பயன்படுத்துகிறதுனாலே, வேத வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு பிரபஞ்சத்தின் அதிபதி காதை மந்தமாக்கினதை உணராதவர்களாக வாழ்கிற வாழ்க்கை கில்காலின் வாழ்க்கை. நாம் நமக்காக ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை ஏற்படுத்துகிறது, அல்லது நமக்கென்று புதிய சபைகளை உருவாக்கி வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களை கேட்பதற்காக நம் மனதிற்கு ஏற்ற ஒரு காரியங்களின் வழியாக வேத வசனங்களின் ஆசீர்வாத வார்த்தைகளை மட்டும் பேசக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்களாக சேர வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளின் மறுதளித்து பிதாவாகிய தேவனும் மறுதளிக்கிற கில்காலின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இருந்து எலியாவும் எலிசாவும் 2 பேரும் கிளம்பி பெத்தேலுக்கு வருகிற ஒரு அனுபவம். எலியா மரித்து போகிறார் என்று சொல்லி எலிசா அறிந்ததனாலே இந்த காரியம் நிறைவேறுகிறது. ஒருவேளை இன்று நாம் பெரிய ஊழியக்காரனாக அல்லது பெரிய ஊழியக்காரிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி சில வேத வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நம்மை நாமே ஆளுகிறவர்களாக, நமக்கு பிரியமானவைகளை போதிக்கிறவர்களாக, ஜனங்களுக்கு உகந்த காரியங்களை சொல்கிறவர்கள் வாழ்கிற கில்கால் வாழ்க்கையிலிருந்து இருவரும் புறப்பட்டு பெத்தேலுக்கு வழி நடந்து போகிறார்கள். பெத்தேலுக்கு போகும் பொழுது அங்கு தீர்க்க தரிசிகள் உண்டு. கில்காலிலே தீர்க்க தரிசனங்கள் ஏற்கப்படவில்லை.
பெத்தேலிலே தீர்க்கதரிசிகள் வந்து எலிசாவை பார்த்து, இன்று உன் தலைவர் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், இன்று உனக்கு தலையாக இருக்கக்கூடிய இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று சொல்லி ஒரு காரியத்தை இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இன்று தீர்க்கதரிசிகள் ஒருவேளை நம்மை பார்த்து பயமுறுத்துபவர்களாக இருக்கிறார்கள். இந்த தலைவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் எடுபட்டு போய்விட்டார்கள், புதிய தலைவர்களாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக தலைவர்களை உருவாக்கி பெத்தேலிலே வைக்கிற காரியங்கள் உண்டு. இந்த கில்காலை பற்றி சிந்திக்கும் பொழுது, எந்த கில்காலில் ராஜாவாக சவுல் ஏற்படுத்தப்பட்டாரோ அதே கில்காலிலே அவர் ராஜ்யபாரம் இழந்து போகிறதையும் நாம் பார்க்க முடியும். இந்த பெத்தேலை என்று சொல்லும் பொழுது, பெத்தேல் எங்கு உருவாக்கப்பட்டது? யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து போகிற வழியிலே அந்த இடத்திலே ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுத்து நித்திரையாய் இருக்கும் பொழுது தேவனோடு போராடின இடம்தான் இந்த பெத்தேல். அந்த இடத்திலே அவன் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நாட்டி அதை அடையாளமாக வைத்து, நான் மறுபடியும் என்னுடைய ஊருக்கு நாட்டுக்கு திரும்பி வருவேனே என்று சொன்னால் இந்த இடம் தேவனுடைய வீடாகும் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணப்பட்ட இடம்தான் இந்த பெத்தேல். இந்த பெத்தேலிலே இன்று எந்த வகையான காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் சற்று தியானிக்க வேண்டும். இந்த பெத்தேல் எருசலேமிலிருந்து 12 மைல் தூரத்திலே இருக்கிறது. இந்த பெத்தேலிலே மற்றொரு காரியம் நிறைவேறினது. ரெகோபெயாமின் பாவம். ரெகோபெயாம் பாவம் என்று சொல்லும் பொழுது, எருசலேமுக்கு ஜனங்கள் சென்று தேவனை தொழுது கொள்ள விடாதபடிக்கு அந்த ரெகோபெயாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தில் 33வது வசனம் வரை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ரெகோபெயாம் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, அன்று இஸ்ரவேல் கோத்திரங்கள் மோசே தேவனுடைய கட்டளை பெறுகிற சென்ற சீனாய் மலைக்கு சென்ற பொழுது கன்றுக்குட்டியை உருவாக்கினது போல ரெகோபெயாம் கன்றுக்குட்டியை உண்டாக்கி 2 கன்றுகளை, ஒன்றை தானிலும் மற்றொன்றை பெத்தேலிலும் வைத்தார். இந்த தேவனுடைய வீடாகும் என்ற இடத்திலே இந்த கன்றுக்குட்டி வைக்கப்பட்டது என்பதை மறந்துவிட வேண்டாம். 33வது வசனத்திலே படித்து பார்க்கும் பொழுது, அதுக்கு பலியிட்டு தூபம் காட்டி அந்த நாளை கடவுளுடைய நாளாக இந்த ரெகோபெயாம் மாற்றி இந்த ரெகோபெயாம் பாவத்துக்கு ஜனங்களை உட்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த விக்கிரகாராதனை எங்கிருந்து நமக்குள் வந்தது? ஒருவேளை எமோரியரின் பாவம் தீர்க்கப்படாத இடத்திலே இருந்து ஆபிரகாமை பிரித்து வந்து தேவன் நமக்கு கொடுத்தார். இந்த ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக நமக்கு சாட்சியாக மாற்றப்பட்டார். அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கு, அவருடைய பிள்ளையாகிய யாக்கோபு தன்னுடைய திருமணத்திலே சென்று வரும் பொழுது ராகேல் தன்னுடைய தகப்பன் வீட்டில் விக்கிரகங்களை எல்லாவற்றையும் திருடி வந்து கைக்களவாய் கொண்டு வந்து அது மேலே உட்கார்ந்து குதிரை ஸ்தானத்தை கொண்டு உட்கார்ந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இந்த வேத வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது எமோரியரின் பாவம் என்று சொல்லுகிறது விக்கிரக ஆராதனை. எமோரியரின் பாவம் என்பது விக்கிரக ஆராதனை என்பதை மறந்து போக வேண்டாம். எமோரியரின் அந்த பாவமானது விக்கிரக ஆராதனை தொடர்ந்து பெத்தேலிலும் வைக்கப்பட்டது. இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், யோசியா ராஜாவுடைய காலத்திலே அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தான் என்று சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதிலே 4வது வசனத்தை வாசிப்போமே என்று சொன்னால், எருசலேமின் விக்கிரக தோப்புகளை அழிக்க சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கிறார். 2வது காரியம், வானத்தின் சேனைக்குரிய ஆராதனை மற்றும் பனிமூட்டுகளை எரித்து சாம்பலாக்கி அதை பெத்தேலிலே கொண்டு போய் போட சொல்லுகிறார். இந்த கடினமான ஒரு அதிகாரம் இது. பெத்தேல் தேவனுடைய வாசல் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்ட இடத்திலே எருசலேமிலே காணப்படுகிற வான சேனைகளின் ஆராதனை பனிமூட்டுக்கள். இன்று நம்முடைய ஆராதனைகளிலே வான சேனைகளின் ஆராதனைகள் காணப்படுகிறதுனாலே நமக்கு இந்த அழுத்தமான கால சூழல் நமக்கு காணப்படுகிறது. இன்று பூமியிலே காணப்படுகிற இந்த அழிவின் ரகசியங்கள் எல்லாம் நிச்சயமாக ஆண்டவரை தொழுது கொள்ளும் என்று ஜனங்கள் அதற்கு காரணமாக நிச்சயமாக இருக்கிறோம். தேவனை தொழுது கொள்ள வேண்டிய முறையிலே தொழுது கொள்ளாதபடிக்கு தேவனுடைய வீடு என்று சொல்லி
நாம் வைத்திருக்கிற இடங்களிலே சாபத்தீட்டான காரியங்கள் கொண்டு வந்து கொட்டப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எருசலேமிலே இருந்த வான சேனைகளின் பனிமூட்டுகள் எரிக்கப்பட்டு அந்த சாம்பல் பெத்தலிலே கொண்டு வந்து போடப்பட்டது. இது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாளையத்துக்கு புறம்பே அந்த காளையானது கொண்டு செல்லப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் அது கைகளை மேல் வைத்து அது எரிக்கப்பட்டு பாளையத்துக்கு புறம்பே கொட்டப்பட்ட சாம்பலாக ஜீவித்து வாழ்கிற அருமையானவர் இயேசு கிறிஸ்துவின் சாபத்தின் காரியங்களில் இருந்து வெளிப்படுத்தின விடுதலை கொடுத்த அந்த அருமையான காரியங்களை நாம் கற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். பெத்தலில் மாத்திரம் நாம் இருந்தால் போதாது, அங்கே தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் போதாது, என்னுடைய தலைவர்கள் அங்கு இருந்தாலும் போதாது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல ஸ்தானங்களை யோசியா ராஜா சொன்னது போல நாம் எரித்து சாம்பலாக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் 2 ராஜாக்களின் புத்தகம் 22வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய உக்கிரமானது மிகவும் பெரிதாய் இருக்கிறது, அவர் பற்றி இருக்கிற அக்னியாய் இருக்கிறார். ஒருவேளை இது பயமுறுத்துவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. இன்று பெத்தேலிலே தேவ ஆலயங்கள் என்று உடன்படிக்கை பண்ணப்பட்ட இடங்களிலே சாபத்திட்டான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் தேவன் பட்சிக்கிற அக்னியாக மாற வாய்ப்பு உண்டு. 3வது ஒரு காரியம், அவர்கள் இருவரும் கடந்து சென்ற அந்த அருமையான பாதையை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் பெத்தேலில் இருந்து எரிகோவுக்கு அவர்கள் செல்லுகிற ஒரு அருமையான அனுபவம். எரிகோ என்று சொல்லும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும், இது போராட்டத்தின் ஒரு காலம். போராட்டம் உண்டு. இஸ்ரவேல் கோத்திர ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை சென்று அடைந்த பொழுது அந்த கோட்டையானது அவர்களை தடை செய்கிறதாக இருந்தது. அந்த தடை செய்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்டு. தடைகளை தகர்க்கிற தேவன் உண்டு. அதனால நாம் இன்று ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி நாம் அதிகமான அழுத்தத்தோடு தேவனிடத்தில் கட்டளைகளை கொடுக்கிறவர்களாக மாறிவிடும். தடை செய்கிற காரியங்கள் எப்படி தகர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அருமையான காரியங்கள் நமக்கு எரிகோ பட்டணத்தின் வழியாக நமக்கு யோசுவா 6வது அதிகாரத்திலே 1 முதல் 21 வசனங்கள் அந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தடையாக இருக்க காரியங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும், இதை நாம் உணர்ந்தவர்களாக அந்த பகுதியை வேதத்தை வாசித்து தெரிந்து கொள்ள தேவனை அழைக்கிறார். எரிகோவுக்கு செல்லும் பொழுது அங்கும் தீர்க்கதரிசிகள் வந்து உன் தலையானவர்களை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், நீ இதை அறிவாயா என்று கேட்கிறார்கள். திருப்பி இந்த காரியத்தை ஏன் சொல்கிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு இன்று எச்சரிப்புகள் அதிகமாக கிடைக்க வேண்டிய இந்த காலத்திலே தீர்க்கதரிசிகள் மன உளைச்சலை, மன குறைவை உண்டாக்கக்கூடிய காரியங்களை கொடுத்து அல்லது வேதத்துக்கு புறமான காரியங்களை கற்றுக்கொள்ள தீர்க்கதரிசிகள் தங்களை அழைக்கிறதுனாலே நாம் பல காரியங்களை இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்தபடியினாலே தேவனிடத்திலே அவர்கள் கேட்ட பொழுது, இந்த கோட்டையை நீங்கள் 6 முறை சுற்றி வாருங்கள். எக்கால சத்தம் கூறி தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு 6 முறை சுற்றி வர வேண்டும். 7ஆம் முறை சுற்றி வரும் பொழுதோ மிகுந்த ஆர்ப்பரிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. 7 நாட்கள் ஒரு காரியத்துக்காக காத்திருக்க வேண்டும். தானியேல் 21 நாட்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. காத்திருக்குதல் எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தாலும் தகர்க்கிறதாக இருக்கிறது. 7வது நாளில் அவர் எக்காலத்தை ஓதும் பொழுது அந்த கோட்டை உடைக்கப்பட்டது, வாசலில் திறப்புண்டாயிற்று. அவர்கள் தங்களுக்கு நேரே இருக்கிற வழியாக உள்ளே சென்று பட்டணத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 6 நாள் ஒருவேளை யுத்த சன்னத்தராக அவர்கள் அங்கு செல்லாமல் வெறும் தேவ பெட்டியை மாத்திரம், வேதத்தை மாத்திரம் கையிலே எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறதை பார்க்கிற ஜனங்கள் அவர்களை ஏளனம் செய்திருப்பார்கள். இவர்கள் சண்டைக்கு வந்தவர்கள் போல தெரியவில்லை. இவர்கள் எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல தெரியவில்லை. ஜெபத்திலே இருக்கிறார்கள், அல்லது வேத வாசிப்பிலே மாத்திரம் இருக்கிறார்கள், அல்லது அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பலர் அங்கே ஏளனம் செய்திருப்பார்கள். ஒரு கோட்டையை வெறுமனே 6 முறை சுற்றி வருவது என்பது எவ்வளவு ஏளனத்துக்குரிய காரியம். இந்த காரியங்கள் வழியாகவே எரிகோ கோட்டை தகர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு இவர்கள் அங்கு வருகிறார்கள். எரிகோவுக்கு வந்த நிகழ்வு நமக்கு ஒரு படிப்பினையை தரும். ஒருவேளை இன்று ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம், இந்த அனுபவம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் பெற்றுக்கொள்கிற காரியங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது. ஒருவேளை பெத்தேலிலே எருசலேமை வைத்து தீயரித்து கொளுத்தப்பட்ட வானசேனை ஆராதனைகளாக நாம் இருக்கிறோமா? இன்றே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடி ஜெபிக்கிறவர் இருக்கிறோமா? 6 நாள் காத்திருந்து 7வது நாளே எரிகோ கோட்டை உடைப்பதற்காக அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். இது விசுவாசத்தின் ஆர்ப்பரிப்பு. 6 நாள் உடையாத அந்த கோட்டையானது
7 உடையும் என்று தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசத்திலே அவர்கள் நிலைத்திருக்கிற காரியம், விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு இந்த எரிகோ கோட்டையானது நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது. அந்த எரிகோவுக்கு அவர்கள் வெறுமனே வரவில்லை, நமக்கு உணர்த்துவதற்காக வருகிறார்கள். இந்த எரிகோவை பற்றி மறுபடியும் படிப்போம் என்று சொன்னால், இந்த எரிகோவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு சமீபமாய் வருகையிலே அங்கு ஒரு பிறவி குருடன் இருந்தான், பர்திமேயு என்று சொல்லி லூக்காவிலே சொல்லப்படுகிறது. அவன் 2 காரியங்களை சொல்கிறான். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்றார். 2வது காரியம், ஆண்டவரே என்று அழைக்கிறார். இன்று பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த அருமையான குமாரனாய கிறிஸ்துவை நாம் எப்படி அழைக்கிறோம்? நம்முடைய ஆண்டவரே என்று அழைக்க முடிகிறதா? எரிகோ பாதையில் இருந்த அந்த குருடன், பிறவி குருடன் அழைத்தது போல நாம் அழைக்க தேவன் அழைக்கிறார். ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் அவரை அழைக்க வேண்டிய முறையிலே அழைக்க வேண்டும். ஒருவேளை சிலுவை மரத்தில் தொங்கின காட்சி மாத்திரம் நமக்கு இருக்குமே என்று சொன்னால் கோட்டை இன்னும் உடைக்கப்படவில்லை. அவர் உயிர்த்தெழுந்து, மரித்து உயிர்த்தெழுந்து, அவர் தேவனுடைய வலது பரிசத்திலே ராஜாதி ராஜாவாக பொற்கிச்சையை தன் மார்பிலே அணிந்தவராக அவர் இருக்கிறார். அவர் மகிமையோடே திரும்ப வருவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் வரும் பொழுது அவர் நியாயம் தீர்க்கிறவராக வருகிறார். அவர் அழைக்க வேண்டிய முறை, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். நாம் ஒருவேளை அப்படி அழைக்கிறதாக காணப்படவில்லை என்றால் எரிகோ கோட்டையானது உடைவதற்கு நிச்சயமாக எந்த விதமான காரியமும் இல்லை. நாம் அழைக்கிற முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனை அழைக்க வேண்டிய முறையிலே நாம் அழைக்க வேண்டும். இதில் அழைக்க தவறுவோம் என்று சொன்னால் நம்முடைய போராட்டங்கள் பொய்யான போராட்டங்களாக மாறி தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய நன்மையான ஈவுகளை பெற முடியாதபடிக்கு தடையாக நிச்சயமாக இருக்கும். இந்த எரிகோ கோட்டையை போல சகேயுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டம். சகேயு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே சகேயுவை பற்றி நாம் வாசிக்கிறோம். சகேயு மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். ஆனால் இந்த குருடன் எப்படி எரிகோவிலிருந்து வருகிற ஆண்டவரை பற்றி விசாரித்து அவனாக யாருடைய ஒரு காரியம் இல்லாமல் அழைத்தது போல, தாவீதின் குமாரனை அழைக்கிறது போல, சகேயு இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்க ஒரு வாஞ்சியாக இருந்தான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இவன் ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்தும், இவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க இவன் ஆசை உள்ளவனாக இருந்தான். இன்று அப்படி வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் இருக்கிறோமோ, அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றி மனிதர்களுக்கு கூற்றின் அடிப்படையிலே நாம் ஆராயாதவராக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். சகேயு ஆண்டவருடைய அந்த காரியங்களை விசாரித்தபடினாலே அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தன்னிடத்திலே சிந்தித்தவனாக ஜனக்கூட்டத்தில் பார்க்க முடியாதபடியினாலே அவன் குள்ளனாய் இருந்தபடியாலே காட்டத்தீவு மரத்தின் மேலே ஏறி அவன் ஆண்டவரை பார்க்க ஒரு போராட்டத்தை போராடினான். ஆண்டவரை தேடுகிற போராட்டம் நமக்குள்ள உண்டா? ஆண்டவரை தேடுகிற காரியங்கள் நமக்குள்ள உண்டா? நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி பறைசாற்றுகிற நாம் அவர் சொல்லுகிற வழியிலே நடக்கிறவர்களை காணப்படுகிறோமா? எத்தனை வகையான வார்த்தைகள், வசனங்களை வேத்திரதை காதாலை கேட்டாலும், எத்தனை வகையான போதனைகளை நாம் தெரிந்து கொண்டாலும் நம்முடைய போராட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க சகேயு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டதை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிற வார்த்தை நமக்குள்ளே நிச்சயமாக நிலைவரப்படும். அருமையான பவுல் தன் வாழ்க்கை எழுதும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓடி முடித்தேன். நல்ல போராட்டத்தை போராடுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்குள்ள உண்டா? போராட்டம் இல்லாத வாழ்க்கையை தேடி அலைகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? இது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 4வது ஒரு இடத்திற்கு இருவரும் செல்லுகிறார்கள். இது நன்றாக தெரிந்த நமக்கு அறிமுகமான ஒரு யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதிக்கு அவர்கள் வரும்பொழுது அங்கு தீர்க்கதரிசிகள் 50 பேருக்கும் அதிகமானவர்கள் நிற்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் எத்தனையோ காரியங்களை சொன்னாலும் இந்த காரியங்கள் அவர்கள் தீர்க்க தரிசனத்திலே அவர்கள் வெளிப்படாதபடியினாலே அவர்கள் தடுமாறி நிற்கிறார்கள். யோர்தான் நதியை எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோர்தான் ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த காரியங்கள் நமக்கு ஞானஸ்தானம் பெற்றால் வரும் என்று சொல்லி விசுவாசிக்கிற கூட்டமாக நாம் மாறிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவோம். அன்று இஸ்ரவேல் கோத்திர ஜனங்கள் யோர்தானை தாண்டி
கானான் தேசத்துல வருகிற ஒரு சூழலிலே அன்று மோசே உள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு மனம் பதறி பேசின காரியங்கள் தடையாக இருந்ததாக வேதாகமம் சொல்கிறது. யோர்தானை மோசே கடக்கவில்லை. உபாகமம் 4வது அதிகாரம் 21 வசனங்கள் முதல் 24 வசனங்களை பார்க்கும் பொழுது கடவுள் அவனை கடக்க வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை அங்கு சொல்லுகிறார். அப்பொழுது மோசே கடக்க முடியவில்லை என்றாலும் நல்ல ஆலோசனைகளை 4ஆம் அதிகாரம் முழுவதும் இஸ்ரவேல் கோத்திர ஜனங்களுக்கு அருமையாக சொல்லி வருகிறார். உபாகமத்தில் இந்த காரியங்களை எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உபாகமத்திலும் அருமையான சகோதரர் மோசே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மோசே அந்த நல்ல தேசத்திலே நாம் பிரவேசிக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற காரியங்களிலே நாம் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டு. அது விக்கிரகத்தை நமக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக எடுக்க கடவும் என்று சொல்கிறார். அந்த 21 வசனம் முதல் 24 வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும் பொழுது மோசேவுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறதாக இருக்கிறது. தன்னால் இந்த யோர்தான் நதியை கடக்க முடியவில்லை என்றாலும் ஜனங்கள் அதற்குள்ளே கடந்து சென்ற பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்று யோர்தானை அனுபவ வழியாக கடந்து வந்தார நாம் எத்தனை வகையான விக்கிரக ஆராதனை வழியாக நாம் செல்கிறோம். பொருளாசையான விக்கிரக ஆராதனை, சகோதரனை தீமை செய்கிற விக்கிரக ஆராதனை, இன்னுமாய் உருவங்கள் எதுவும் வைக்க வேண்டாம் என்று சொன்ன பிறகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு படத்தை வைத்து வழிபாடு செய்கிற அல்லது அதை அறிமுகப்படுத்துகிற ஒரு ஆராதனை முறைமைகள், இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது எந்த விதமான விக்கிரகத்தையும் யோர்தான் வாழ்க்கைக்கு பின்பாக நாம் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லி மோசே அங்கே அறிவுரை கொடுக்கிறார். இந்த யோர்தானை எலியாவும் எலிசாவும் கடக்கும் பொழுது எலியா தன்னுடைய சால்வை குறிக்க அதை அடித்து யோர்தான் இரண்டாக பிரிந்து அதை ஊடாக கடந்து செல்லுகிறார்கள். இந்த யோர்தானை கடக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா 12 கற்களை அங்கே இருந்து எடுத்து அதை கொண்டு வந்து நிறுத்தி இது அடையாளமாக இருக்கட்டும் என்று சொல்லி வைத்த அனுபவம். இது எமோரியரின் அந்த சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கிறதை உணர்த்துகிறது. யாக்கோபை சொல்லும் பொழுது நீ எந்த கல்லை நிறுத்தி என்னையால் அபிஷேகம் பண்ணினாயோ அந்த இடத்திலே உனக்கு தரிசனமான தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை ஆதியாகமத்திலே படிக்க முடியும். இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் மோசே உபாகமத்தில் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாசித்து பார்க்க தேவன் அழைக்கிற உபாகம் 6வது அதிகாரம் முதல் 25 வசனங்களிலே படித்து பார்க்க அந்த ஆலோசனை நமக்கு கிடைக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், அதில் அதிகமான காரியங்கள் வேத வசனங்கள் கைகளில் அடையாளமாக தரிப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்களுக்கு நடுவாக ஞாபகக்குறியாக இருக்க வேண்டும். இன்னுமா சொன்னால் பிள்ளைகளுக்கு அவைகளை பௌதிக்க வேண்டும், நிலைவாசலை தரிக்க வேண்டும். இப்படி பல அறிவுரைகளை சொல்லி வருகிற அந்த காரியத்தை உணர்ந்து கொள்ள தேவன் அழைக்கிறார். வேத வார்த்தைகள், அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை கொடுத்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்களாக வெறும் நாமங்களை அழைக்கிறவர்கள் இல்லை, வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாக அதுக்கு சிந்திக்கிறவர்கள் காணப்பட தேவன் உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட தியானங்கள் வர வேண்டும் என்பதற்காக இந்த யோர்தான் அனுபவம், எலியாவின் மூலம் யோர்தானை கடக்கிற ஒரு அனுபவம். நாம் யோர்தானை எப்படி கடக்கிறோம், யோர்தானுடைய அனுபவ ரட்சிப்பின் வாழ்க்கையை நாம் எவ்வாறு கடந்து செல்கிறோம், வேத வசனங்கள் எனக்குள்ள இருக்கிறதா, வேத வார்த்தைகள் எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதா, என்னுடைய விரல்களில் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறதா, என் நெற்றிகளின் நடுவிலே ஞாபகக்குறியாக வைக்கப்பட்டிருக்கிறதா என்று நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகள், நெற்றியின் நடுவிலே வைக்கக்கூடிய அந்த பொட்டின் அடையாளமானது என்ன, ஞாபகக்குறியாக இயேசுவின் இரத்தத்தை வைக்கிறோமே என்று சொல்லி அது வைக்கப்பட்டதாக தோமாவுடைய காலத்திலே நிச்சயமாக அது வரையறுக்கப்பட்டவைகள் என்று சொல்லி பழைய ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள். இன்று தோமா இந்தியாவுக்கு வந்த நோக்கம் மறுதளிக்கப்பட்டு போயிற்று. இப்படி ஒவ்வொரு காரியமாக மறுதளிக்கப்பட்டிருக்கு. எத்தனை மிஷனரிகள் இன்று நமக்குள்ளே வந்து தேவனுடைய அந்த யோர்தான் அனுபவத்தை பகிர்ந்து கொடுத்திருந்தாலும் அவருடைய பலனை அனுபவிக்கிற மாத்திரம் இருக்கிறோமே தவிர அதன் வழியாக நடக்கிறவர்களாக நாம் காணப்படவில்லை. மோசே மரித்து போனார். இந்த மோசே மரித்த சரீரத்தை தேவனே அடக்கம் செய்தார் என்று சொல்லி மோசே உபாகமத்திலே அந்த காரியங்கள் 34வது அதிகாரம் 5வது வசனத்திலே தேவன் மோசேயுடைய சரீரத்தை அடக்கம் செய்ய, அடக்கம் பண்ணப்பட்ட இடம் ஒருவனுக்கும் காணப்படாமல் போயிற்று. இந்த எலியா அக்கினி தேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவர்கள் இருவரும் மறுரூப மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்து சந்திக்க வந்து தீர்க்க தரிசனங்களையும் நியாய பிரமாணங்களையும் நிறைவேறலை குறித்து பேசினார் என்று சொல்கிறது. இந்த அனுபவங்கள் யோர்தானிலே நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். மறுரூபத்தின் காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும், மரணத்தின் காரியங்கள் நமக்கு கிடைக்கப்பட வேண்டும். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது.
இந்த யோர்தானில் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்வோம். இந்த யோர்தானிலே எலியாவை பார்க்க வந்த அருமையான நாகமான் குஷ்ரோகியே இருந்தான். சிறிய படை தளபதியாக இருந்தான். அப்ப எலியா சொல்றாரு, நீ போய் 7 முறை யோர்தானிலே மூடு. 7 முறை ஒரு காரியத்துக்காக நீ செயல்பட வேண்டும். யோர்தான் அனுபவங்களும் 7 முறையாக இருக்கிறது. நீ ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த காரியத்துக்காக 7 முறை போராட வேண்டும். 7 முறை எரிகோவில் மாத்திரமல்ல, யோர்தானிலும் உனக்கு அந்த அனுபவங்கள் வேண்டும். எரிகோவிலே நாகமான் 7 முறை போராடுவதற்கு அல்லது அவன் மூழ்கி எழுவதற்கு அவனுக்கு தடையாக இருந்த காரியத்தை வேலைக்காரன் அவனுக்கு எச்சரித்து சொல். பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் செய்திருப்பீர்களே, ஒரு போராட்டம் சிறியதாக இருக்கும்போது ஏன் செய்ய மறுக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது தன்னை தாழ்த்தி அந்த அதிபதியானவன், அந்த நாகமானவன் அங்கு மூழ்கி எழும்பும் பொழுது சிறு பிள்ளையை போல அவன் மாறினான். அப்படி ஒரு காரியத்தை அவன் சொன்னான், நான் என்னுடைய தேசத்திலே போய், சிறிய தேசத்திலே போய், அங்குள்ள தேவர்கள் பலியிட்ட இடத்திலே என் தேவனுக்கு பலியிடாதபடிக்கு 2 மூடை மணல்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் 2 பொதி மணல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதன் மூலம் நான் சர்வாங்க தர்சன பலியிட வேண்டும். தேவனுக்கு பலியிடுகிறதை ஆலயத்திலே பலியிடுங்கள், தனிப்பட்ட இடங்களை பலியிட வேண்டாம். யோர்தானின் அனுபவம் கடினமான அனுபவம். தேவனுடைய காரியங்களை பங்கு பெற தேவன் நம்மை அழைக்கிறார். இன்னும் கில்காலை தாண்டாத நாம், விக்கிரகாரருக்கு வெளியே வர முடியாத நாம், தேவனுடைய ஒவ்வொரு அனுபவம் வழியாக வர இந்த 4 பாதை வழியாக நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த வசனங்கள் கடினமான ஒரு போராட்ட வசனங்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையான இதன் வழியாக கடந்து ஏறப்பட தேவன் நமக்கு இதன் வழியாக ஒரு நல்ல ஞானத்தை கட்டளிடுவாராக. இப்பொழுது கீர்த்தனையிலே 217ஆம் பாடலை பாடுவோம். இந்த இக்கட்டான கொரோனா ஊரடங்கு காலத்தில் முடங்கி போயிருக்கும் எங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் கூட இந்த காணொலி காட்சி வாயிலாக நீர் எங்களோடு வந்து எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான ஆராதனை காண்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் எங்கள் தேற்றவானாகிய ஆவியானவர் வந்து எங்களை ஆற்றி தேற்றி எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்தில் கொடுக்கிறோம். அதோடு இந்த ஆராதனை யார் யார் பார்க்கிறார்களோ உள்ள எல்லாரையும் நீர் வழிநடத்தி ஆசீர்வதித்த தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த தொற்றிலே பாதிக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளப்பா. இதிலே பணி செய்கிற அனைத்து மருத்துவ பணியாளர்களுக்காகவும், காவல்துறை பணியாளர்களுக்காகவும், தூய்மை பணியாளர்களுக்காகவும், அரசு துறை எல்லா பணியாளர்களுக்காகவும், அதிகாரிகளுக்காகவும், அரசியல்வாதிகளுக்காகவும் நாம் நம்மளோட பாதுகாப்பில் வருகிறோம். அனைவரும் நீர் வழிநடத்தி
அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தந்து பரிபூர்ண ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. விசேஷமாக எங்கள் சபையில் இருக்கிற எல்லா குழந்தைகள், பெரியோர், முதியோர் எல்லாரும் இந்த கருத்தில் கொடுக்குற ஆண்டவரே, உமது காயப்பட்ட கருத்துக்குள்ளாக அவர்களை மூடி மறைத்து எல்லா விக்கிரங்களுக்கும் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய பிள்ளைகள் அடுத்து எந்த பள்ளி முக்கியமான கட்டத்தில் அவர்கள் எந்த பாடப்பிரிவை நாங்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த தேவைகளையெல்லாம் நீர் சந்தித்து பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம்ப்பா. விரைவிலே இந்த கொரோனாவானது இந்த பட்டணத்தை விட்டும் இந்த தேசத்தை விட்டும் ஒளிந்து போய் நாங்கள் எல்லாரும் சுதந்திரமாக உற்சாகமாக புதிய ஒரு பலனை தரித்து கொண்டவர்களாக ஒன்று சேர்ந்து ஆலயத்திலே உங்களை போற்றி பாட துதிக்க நீர் எங்களுக்கு விரைவிலே தருணத்தை தரப்போவதற்காக உங்களை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்தும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். முடிவு கீதமாக கீர்த்தனையிலே 317 பாடல் பாடுவோம்.